இன்னைக்கு என்ன கேம்னா எங்க உசர வாங்குறதா இவன் கேமு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? ஆரம்பிக்கலாமா பாய்ஸ்? தோழா நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி யாராவது கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்க என்ன பதிலுக்கு வாட்டர்கள் அடிப்பாங்க. தப்பா சொல்லிட்டாங்கன்னா சொன்னவங்க தப்பா சொன்னவங்களுக்கு அவங்க தள்ள நான் அடிப்பேன். ரெடியா பாய்ஸ்? பாய்ஸ் ஆரம்பிக்க போறேன். முதல் கேள்வி சபரிக்கு என்ன கேள்வி? உலக அழகி பேர் என்னன்னு சொல்லுப்பா சபரிய. பையன் மியா கலிப்பா சொல்லியிருக்காரு. அதனால பச்சை மிளகா திங்கிறியா அடி வாங்குறியா? அடி வாங்கிக்க. அடுத்த கேள்வி போய் கேளு. அந்த கேள்வி என்ன யார் தோக்குறாங்களோ அடுத்த ஆளு போய் அடுத்த கேள்வி கேட்கலாம். போ ஏஞ்சிரு. இது வந்து ரமேஷ்கான கேள்வி. ஒரு குவார்டர்ல எத்தனை கட்டி எத்தனை சிட்டி? இது வந்து ரமேஷ் மாமனுக்கு கேள்வி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. சொல்லுப்பா ரமேஷ், எத்தனை கட்டிங் இருக்கும் எத்தனை சிட்டிங் இருக்கும்? தெரியலப்பா. தெரியலையா? அடி வாங்கி மொளா வேணுமா? அடி வாங்கி. இப்ப நீ சரி விடு. கேள்வி. ஆகாசுக்கான கேள்வி. எங்க அண்ணனுக்கு கேள்வி கேட்டா என்ன கேள்வி கேளு. தேங்காய் எண்ணெய் எங்க அதிக பயன்படுது? தேங்காய் எண்ணெய் எங்க அதிகம் எங்க உற்பத்தி அதிகமா பயன்படுறாங்கன்னு கேக்குறான். கேரளாவுல. சரியான பதில். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இப்ப நீ அவனை செவில் அடிக்கிறியா இல்ல பச்சை மிளகா திங்க வைக்கிறியா? அம்மான்னு. அடுத்த கேள்வி கேளுண்ணா. இது வந்து கணேசுக்கான கேள்வி. ஒரு பாக்கெட் கிங்ஸ்ல எத்தனை கிங்ஸ் இருக்கும்? ஒரு பாக்கெட்ல எத்தனை கிங்ஸ் இருக்குங்க? 10 கிங்ஸ் இருக்கும். இல்ல, தவறான பதில். தவறான பதிலா? ஆமா, 10 தானே இருக்கும். 10 தான் இருக்கும். 10 தான் இருக்கும். பச்சை மிளகா கேட்கிற கேள்வி புரோஜமா கேள்வி. நான் மொட குடிக்கிறான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அடுத்து நம்ம தம்பி கதாநாயகன் கேள்வி. திருக்குறள்ல மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்கு தெரியுமா தெரியாதா? 128 சொல்லியிருக்காரு. மக்களே இது நீங்களே பாத்துக்க. பண்டா படிச்சிருக்காப்ல. வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. இது வந்து தவறான பதில். திரும்ப இப்ப இங்க சொல்றா இந்த இடத்துல உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சான். குறள் இப்போது கேள்வி கேட்டவர் எத்தனை குறள் என்று சொல்வார்? 1333 குறள் உள்ளது. சரியான பதில் நான் சொல்லிட்டேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பாடு சிக்கி இருக்கு. கணேசனா என்னடா வாய கொடுத்து தப்பா? 1848 விலை என்ன? 1848 விலை 240. நோ, சரியான போல தப்பான போலா? ஆனா 240 சரியான போல தப்பான போல? 100 தவறு தவறு தவறு. சரி அடி வாங்கிறப்பா. பதில் சொல்லணும். இன்னையோட போய் ஐயோ. இப்போது கேள்வி கேட்டவர் விலையை சொல்லுவார். 350. அடேங்க அப்பா. 350. மக்களே பாத்துங்க. திருக்குறள் எத்தனை குறள் கேட்டா சொல்ல தெரியல. ஒரு கோட்டோட விலை 350 பாருங்க. நாடு எங்க போயிட்டு பாருங்க மக்களே. சாவுல புளிய மக்களுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. அடுத்த கேள்வி எங்கள் அஞ்சா சிங்கம் எங்கள் ஆர்வீர் சபரிக்கு அவர்களுக்கு தான். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி 2026ல ஆட்சிக்கு யார் வந்தாலும் ஒரு குவார்டர் ஃப்ரீயா தருவாங்களா தர மாட்டாங்களா? இதுதான் கேள்வி. சபரி சொல்லுங்க. தருவாங்க. இது வந்து தப்பான பதில். தோத்துக்கிட்டே இருக்கீடா. குவார்டர் யாராவது ஃப்ரீயா தந்தா ஆட்சியே நடத்த முடியாது தமிழ்நாட்டுல. அதனால அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சபரிக்கு அடி வேணுமா பச்சை மிளகா வேணுமா? அடி வேணும். வாங்கிக்க. தப்பு தப்பா போட்டு சொல்றேன். தோத்துக்கிட்டே இருக்கடா போ. அவனை ஏதாவது சொல்லணும். அவனுக்கு கேள்வி. பண்டாயிரம் மொத்தம் எத்தனை பாடம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவ்வளவு கஷ்டமா கேட்டா எப்படி சொல்லுவான்? கோட்டர்ல எம்மா கட்டிக்கு ஊத்தணும், அதுல எந்த பிராண்ட ஊத்தி கொடுத்தா தெரியும் சொல்லுவான். இதை கேட்டா எப்படி சொல்லுவான் அந்த காலத்து மக்கள்? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. எத்தனை பாடமா இருக்கும்? இங்கிலீஷ் ஒண்ணு, தமிழ் ஒண்ணு, அதுக்கடுத்தது என்னமோ வருமே எம்ல ஆரம்பிக்கும். எம்ல மாளவிகாடா தெரியல? மதுமிதானா? மதுமிதாவா? நல்லா முன்னேறா. உங்க அப்பாங்க ஏறு பிடிச்சி ஊத்துருக்காரு. என் மகன் எனக்கு கஞ்சி ஊத்தணும். நல்லா ஊத்துற கஞ்ச 6. ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம்.
6 பாடமா தம்பி? கரெக்டா? வேகமாடி அப்படியே வலிக்காது. திமிருந்தா கேள்வி கேட்போம். கணேசனோ ஏன்டா அங்க உனக்கு தெரியாது. போடுறான். சொல்லு தம்பி. குச்சி மிட்டாயி எத்தனை சப்புல கரைஞ்சிரும்? குச்சி முட்டாய் எத்தனை சப்புல கரைஞ்சி சொல்றான் பாரு. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? எத்தனை சப்பு? என்னையா கேள்வி கேக்குறாயா? எத்தனை சப்பு கேக்குறாயா? ஒரு 30 சப்பு சப்பும்பா. தப்பான கேள்வினே. சரி, அப்ப சரியான பதில் நீ சொல்லு. கடிச்சா ஒரே கடியில கடிச்சு தின்றலாம். நீ எத்தனை சப்புன்னு கேட்க, நீ கடிச்சிட்டீங்கன்னு சொல்ல. சரியான பதில் எங்களுக்கு தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓட்டு முறை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க? நான் 30 முறை சப்பலான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஓட்டு போறீங்களா இல்ல ஒரே கட்டில கடிச்சிட்டீங்கன்னா அவனு சொல்றீங்களா? எத்தனை சப்பு சாப்பிடுறது தெரியலையே. கடிச்சிக்கிறியா சப்புரியா? கடிச்சிங்கிறது. ஓகே தம்பி நீனா? நான் சாப்பிடுறேன். அரே நீ அப்பா. சரி, 2 ஓட்டுல லீடிங்ல ஜெயிச்சாரு அண்ணா. உண்டு பத்திமா காது